பிரியமானவர்களே, இன்றைய சிலுவை தியானத்தில் கூட ஏசாயா 53 3 அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டும் அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். பாருங்க, சிலுவையில் ஏசப்பா அசட்டை பண்ணப்பட்டிருந்தாராங்க. அவரை யாரும் யோசித்தே பார்க்கலங்க. ஐயோ, அவர் மனுஷப்பா, அவர் அடிக்கிறோமே, அவருக்கு வலிக்குமே, இதெல்லாம் யாரும் யோசிக்கவே இல்லைங்க. இந்த பாடுகள் எதுக்குன்னா நமக்காகங்க. ஏன் அவர் அசட்டை பண்ணப்பட்டாருன்னு பாருங்களேன். அவர் பெரிய ராஜாங்க. இந்த பூமியை உருவாக்குனது அவர் தாங்க. அண்ட சராசரங்களை உருவாக்குனது அவர் தாங்க. ஆதியாகமம் 1 பாருங்களேன், அவர் எப்படி ஒரு கிரியேட்டராக இருக்காரு, எவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன்க. 4 நாள் கழிச்சு லாசருவை கல்லறையிலேருந்து வெளியே கொண்டு வந்த தேவன்க. அப்பேற்பட்டவரை பார்த்து அசட்டை பண்ணப்பட்டிருந்தாராங்க. யாருக்காக? நமக்காகங்க. ஏன் நாம் அசட்டை பண்ணப்படுகிற போது அவர் அந்த வழியை உணர்கிறவராக இருக்கிறாருங்க. இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் அநேகரால் அசட்டை பண்ணப்படுகிறீர்களா? உங்களை கீழ்த்தரமாக நினைக்கிறாங்களா? உங்களை ஒதுக்குறாங்களா? உங்களை தள்ளப்படுற மாதிரி நினைக்கிறாங்களா? உங்களை மதிப்பில்லாதவங்க நினைக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்காக அசட்டை பண்ணப்பட்டு இருக்கிறார். நீங்கள் இந்த சிலுவை தியானத்தை அதிகமாக நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்களேன். எனக்காக நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லவே கர்த்தரோட மதிப்பை கூட்டுறதை பாருங்கள். யார் உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்க உங்களை தேடி வர்றதை பாருங்கள். இந்த சிலுவை தியானத்தில் இந்த மாதிரி வசனங்களை எடுத்து இறுக்க பிடிச்சிக்கங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பாருங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.